காலம் நாங்கள் விட்ட பிள்ளை எங்களோட தலைவரம் விட்ட பிள்ளை வந்து 91ஆம் ஆண்டு நினைக்கிறேன் முஸ்லீம்கள் வந்து ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றது அவர் ஒரு வெல்ற கட்டங்கள் இருக்கைகள் அண்டர் பாலசிங்கம் அவர்கள் சொன்ன காலத்தில் இதோட நிப்பாட்டுவோம் வடக்கு மாநில முதலமைச்சர் எடுத்துக்கொள்வோம் நாங்கள் மாட்டலாம்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணிக்கல கூட முள்ளிவாய்க்கால இவ்வளவு பேர் செத்துருக்க மாட்டோம் நாங்கள் அதே பிள்ளையும் இப்ப விடக்கூடாது. இப்ப இந்த பதிவு வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா உங்களுக்கான பதிவு. நீங்கள் சாவச்சேரி மருத்துவமனையில் இருந்து செய்த போராட்டங்களுக்கு 100% எங்களுடைய ஆதரவை வந்து நாங்கள் நாங்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அங்கிருந்து நீங்கள் கொழும்பு சென்ற பின்னர் நேற்றைய தினம் நள்ளிரவு காட்சியில நீங்கள் நேர்காணல்ல நீங்கள் பேசின சில பேச்சுக்கள் வந்து எங்களுக்கு வேதனையை தந்திருக்குது. உங்கள்கிட்ட நாங்கள் அன்பாக வைக்கும் கோரிக்கை, மருத்துவத்துக்கு மட்டும் இப்ப நீங்க நில்லுங்கோ. விடுதலை அரசியலுக்குள்ள வந்து நீங்கள் தலையிடுறத வந்து நீங்கள் தயவு செய்து தவிர்த்து கொள்ளணும். நீங்கள் பேசிய காணொலிய இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இவ்வளவு காலம் நாங்கள் விட்ட பிள்ளை எங்களோட தலைவரம் விட்ட பிள்ளை வந்து 91ஆம் ஆண்டு நினைக்கிறேன் முஸ்லீம்கள் வந்து ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றது அவர் தானாவே மன்னிப்பு கேட்டுக்கொண்ட பிள்ளை வந்து முஸ்லீம்கள் வெளியேற்றம் பண்றதை நாங்கள் ஒரு துன்பியல் சம்பவம் அதை நாங்கள் மறக்க வலிக்கிறோம். ஒரு பிள்ளைய வந்து செய்துட்டார். அந்த பிள்ளையின் எந்த தலைவர் விட்ட பிள்ளைய நான் திருத்தணும் ஆசைப்படுறேன். அதாலங்கள் இருக்கைகள் அண்டர் பாலசிங்கம் அவர்கள் சொன்ன காலத்தில் இதோட நிப்பாட்டுவோம் வடக்கு மாநில முதலமைச்சர் எடுத்துக்கொள்வோம் நாங்கள் மாட்டலாம்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணிக்கல கூட சில நேரத்தில் வந்து நாங்கள் எங்களில் ஒரு அதீத நம்பிக்கை இல்லாம வந்து நாங்கள் அந்த நேரம் முஸ்லீம் வந்து அரவணைஞ்சு போற ஒரு நிலைமை ஒன்றும் வந்திருந்தது. நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை, அரசியல் தெரியாதுன்னு சொல்லிடுவோம். அப்ப அவையிலையும் சேர ஒரு நிலைமையில வந்து சேர்த்து கொண்டு போயிருந்தோம்னா அப்படி முள்ளிவாய்க்கால இவ்வளவு பேர் செத்துருக்க மாட்டோம் நாங்கள் அதே பிள்ளையும் இப்ப விடக்கூடாது. இப்ப உங்கள்கிட்ட வாரம் டாக்டர் மருத்துவர் தம்பி அர்ச்சுனா அவர்களே, உங்களுக்கு சின்ன வயசு அந்த விடுதலை போராட்ட களத்துக்கு இருந்துதான் இன்றைக்கு நாங்கள் வந்து இன்று வரையும் ஐநா சபை வரையும் நாங்கள் எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை சார்ந்த மண் சார்ந்து நாங்கள் போராடி கொண்டு வரோம். நீங்கள் ஒரு டாக்டராக ஒரு மருத்துவராக வந்து உங்களோட பயணத்தில் மக்களுக்குரிய தடைகளை நீக்குவதற்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் போராடுங்க, அந்த மக்களுக்குரிய விடிவை பெற்றுக் கொடுங்க. ஆனா அந்த விடுதலை அரசியல் என்பது வந்து இது ஒரு பெரிய ஒரு நெருக்கடிக்கு நின்றது. அந்த நீங்க சொன்னீங்களே அந்த 91ஆம் ஆண்டு முஸ்லிம்களை வெளியேற்றியது, அது பிறகு தலைவர் வந்து வருத்தம் தெரிவித்தவர் என்று சொல்லிதான் சொல்றீங்கள். ஆனால் அதுக்கு முதல் காலங்கள்ல வந்து முஸ்லீம்களால், அதாவது நான் வந்து இன்றைக்கு முஸ்லீம்கள் கொழும்புல இருக்கணும், மலையகத்துல இருக்கணும், படந்த பல இடங்கள்ல இருந்தவ. இந்த மட்டக்களப்பு போன்ற இடங்கள்ல முஸ்லீம்களால் எங்கட மக்கள் கொல்லப்பட்டது. அதாவது முஸ்லீம் ஆயுத குழுக்களை கூட இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவங்களை எப்படி ஆயுத குழுக்களை வச்சிருந்ததோ இதே மாதிரி ஆயுத குழுக்களை வச்சு கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம், அதாவது ஜேஆர் ஜெயவர்தன அரசாங்கமாக இருந்தாலும் அது தொடர்ந்து வந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் சரிதான், அதுக்கு பிறகு வந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த முஸ்லீம் ஆயுத குழுக்களை வச்சு கொண்டு மக்களை கொண்டு குவிச்சது கிழக்கு பக்கத்தால கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்படியான கன பிரச்சனைகள் வந்து முஸ்லீம் ஆயுத குழுக்களாக நடந்தது. அதாவது ஒட்டுமொத்தான முஸ்லீம்களை நான் குற்றம் சாட்டையில அதன் காரணமாக அன்றைக்கு 91ஆம் ஆண்டு வெளியேற்ற வேண்டிய நிலைமை இருந்தது. உங்களுக்கு தெரியாத தம்பி அர்ச்சுனா, முஸ்லீம் போராளிகள் எங்களோட இருந்தவங்க, நிறைய போராளிகள் வீரச்சாவடைந்தவங்க. பிறகு திரும்பவே வெளியேற சொல்லிக்கு பெரும்பாலும் முஸ்லீம்கள் போனவ நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் இங்கேயே இருக்க போறோம்ன்றது தண்ணீருத்து, முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் நிறைய முஸ்லீம்கள் நாங்கள் போக மாட்டோம் என்று விட்டவ இருந்தவ, அங்க இருந்து வாழ்ந்தவ. அதுக்குரிய ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, போராளிகளும் இருந்தவ. அப்ப நீங்கள் இதுல வந்து அந்த முஸ்லீம்கள் விடயங்களை வந்து இங்க எடுக்கிறது. மற்றது பாலாண்ண சொன்னார் வந்து மாகாண சபை ஏற்றுக்கலாமோ, இருந்தாண்ட இந்த நிலைமை வந்திருக்காது, முள்ளிவாய்க்கால் எவ்வளவு அழிவு வந்திருக்காண்டெல்லாம் நீங்க கதைக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த 2009 பிறந்த புள்ளியர் 15 வயசு இருக்கு, இல்ல அன்றைக்கு 5 வயசுல இருந்தவைக்கு இன்றைக்கு 20 வயசு இருக்கு. அவை யோசிப்பினோம், விடுதலை புலிகள் தவறு விட்டுட்டு நம்ம உண்டு என்று சிந்திக்க வைக்கும். ஏனென்றா இன்றைக்கு ஒரு விளக்கம் இல்லாத உலகமா போகக்குள்ள தம்பி நீங்க சொல்ற கருத்துக்கள் வந்து ஒரு நஞ்ச விதைக்கிற மாதிரி போகும். அப்ப இதுல ஒரு விடயத்தை விடையும் நாங்கள் வந்து தமிழீழம் என்ற கோரிக்கையோட தான் தலைவர் வந்து எங்களை எல்லாம் இணைச்சு கொண்டவர். இன்றைக்கு வந்து தமிழீழம்ல இலட்சியத்தோட தமிழீழம் என்ற கோரிக்கையோட நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து அந்த கோரிக்கையை விட்டு மாகாண சபைக்கு போயிருந்தா இன்றைக்கு ஒரு எங்கட தலைவர் வந்து ஒரு எப்படி வந்திருப்பாரு சொல்ல, இன்றைக்கு இருக்கிற கருணா மாதிரியோ புள்ளையான் மாதிரியோ அல்லது இன்றைக்கு இருக்கிற செல்வ மடக்கலநாதன் மாதிரியோ இல்ல சித்தார்த்தன் மாதிரியோ அல்லாட்டிக்கு ஒரு
சுரேஷ் பிரேமச்சந்திரன் மாதிரி எங்கட தலைவர் இருந்திருப்பார். ஒன்றுமே செய்யாத கையாளா எதையுமே செய்ய முடியாத ஒரு தலைவராக எங்கட தலைவரும் இருந்திருப்பார். நாங்கள் போராடியது சுதந்திர தமிழீழம், சகல அடக்குமுறையை உட்டைத்தறிந்து ஒரு தமிழீழம். எங்களுக்கென்று நிலம், காணி அதிகாரம், எங்களுக்கென்று ஒரு கட்டமைப்புகளோட தான் நாங்கள் வாழ்றது தான் எங்களோட போராட்டத்தை உருவாக்குனாங்க. வெறும் மாகாண சபைக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாமல், காணி அதிகாரம் இல்லை, போலீஸ் அதிகாரம் இல்லை, நினைச்ச நேரம் புத்த விகாரையை கட்டவும் சிங்கள குடியேற்றம் செய்யவும் தான் இந்த 13ஆம் திருத்தச்சட்டம். நீங்க சொல்ற மாகாண சபை இருக்கு மேலே இந்த விக்னேஸ்வரன் ஐயாவால் என்ன செய்ய முடிஞ்சது? ஒன்றும் முடுங்க முடியல. அப்ப தம்பி, நீங்கள் தயவு செய்து உங்களோட போராட்டத்தில் ஆதரவு தான். மருத்துவம் சார்ந்து இந்த மருத்துவத்தால வர்ற மக்களுக்கு வர்ற தடைகளை நீக்கிறதுக்கு நீங்க போராடினீங்க. அதுக்கு மக்களுக்கு திரண்டு வந்தார்கள். ஏனென்றால் மருத்துவ ரீதியாக நான் என்ற தாயூடாக நான் பாதிக்கப்படனா யாழ்ப்பாண பொது வைத்தியசாலையில இப்படி நிறைய பிரச்சனைகள்ல நிறைய மக்கள் பாதிப்படைஞ்சவ, அதால மக்கள் கிளந்தெழுந்து வந்தவ. ஆனா நீங்கள் அதை பயன்படுத்தி தலைவரையும் எங்களோட விடுதலை போராட்டத்தை தயவு செய்து நீங்க அதுக்கு இழுக்க வேண்டாம். மற்ற நீங்க சொல்றீங்க டக்குலஸை பற்றி முதல்ல நீங்க கதைக்கிறீங்க. நீங்கள் டக்குலஸ் சரியான ஒரு ஆளுமை உள்ள ஆள் என்று சொல்றீங்க. டக்குலஸ் ஆளுமை எப்படி ஆளுமை என்றால், டக்குலஸ் ஒரு கூலிப்படையாக செயல்படுறவன் தான் அவன் எந்த அரசாங்கம் ரணில் வந்தாலும் சரிதான், மஹிந்தா வந்தாலும் சரி, அவன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்து ஒரு மினிஸ்டராக இருக்கிறான். அப்ப அவனை பொறுத்தளவுல அவனுக்கு பதவி, அந்த பதவியை வச்சுக்கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஒரு முகவராக செயல்படுறவன். அவனால எதுவும் செய்ய முடியும். ஏன்னா அவன் சிங்கள அரசின் ஆள். அப்ப அவன்ல ஆளுமை இருக்கு. என்ன ஆளுமை இருக்குதுன்னா, சிங்கள அரசுக்கு சொம்மு தூக்குற ஆளுமை இருக்குது. அதனால அவன் உங்கள்கிட்ட அங்க வந்தான், பேசினான், எல்லாம் செய்தான், அவன் போறான். ஆனா நீங்கள் அவன் ஆளுமை உள்ள ஆளாக இருக்கலாமோன்றெல்லாம் நீங்க டக்குலஸ் எல்லாம் தூக்கி பேசுறீங்கள். உண்மையிலே அவன் சிங்கள அரசு ஒரு கூலிப்பட தம்பி. இதை சொல்லிக்கொண்டு திரும்பவும் சொல்லக்கூடிய விடயம், தம்பி அர்ச்சுனா அவர்களே, மருத்துவ ரீதியாக உங்களோட போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு தருவோம். இதுக்கு விடுதலை புலிகளையும் தலைவரையும் நீங்கள் தயவு செய்து இழுக்க வேண்டாம். இந்த 13ஆம் திருத்தத்தை வாங்கியிருந்தால் முள்ளிவாய்க்காலுக்குள்ள இவ்வளவு அழிவு வந்திருக்குமோன்றெல்லாம் தம்பி நீங்கள் அதுல பேசுறீங்கள். தயவு செய்து இனி வரும் காணொலிகள்ல நீங்க அதோளுக்கு போனோம். மருத்துவம் சார்ந்து நில்லுங்க. நான் இந்த காணொலியை பார்த்த போது ஒரு விடயத்தை நான் பார்த்திருந்தேன். நீங்க குழம்பி போயிருக்கிறீங்கன்றது அந்த காணொலி ஊடாக தெரிஞ்சது. மற்றது அந்த கேப்டன் தொலைக்காட்சி கூட ஒரு யாழ்ப்பாண டாக்டரை முன் அனுமதி இல்லாம கூப்பிட்டுட்டு நாங்கள்லாம் இன்னிடத்துல பேசுறோம், இவர் வந்திருக்கிறாருன்னு சொன்னா எந்த ஒரு டாக்டரும் இல்ல சாதாரண ஒரு நவனும் வர மாட்டோம். அது முட்கூட்டியே அவைக்கு அறிவிக்கணும். ஊடக தர்மம் என்று அதுதான். முட்கூட்டியே நாங்கள் இத்தனை மணிக்கு தொலைக்காட்சியில பேச போறோம், அதுல உங்களை இணைக்க போறோம், நீங்களும் வரணும் என்று சொல்லி அதுக்கப்புறம் அவருடைய முன் அனுமதியோட நீங்கள் போய் அந்த இடத்துல நேர்காணல் கண்டுக்கலாம். இதை எடுத்து போட்டு நாங்கள் கேப்டன் தொலைக்காட்சியில இருந்து பேசுறோம், நான் என்ன பேசுறேன், நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னால் இது சின்ன பிள்ளைத்தனம். இது ஊடக தர்மம் இல்லை. அதுவும் எங்களுக்கு தெரியும். அந்த ஊடகமாச்சு அங்கே நேரோட நின்றவன் முதலாயிரோட 30,000 நிற்கிறான். எங்களுக்கு தெரியும். எல்லாமே ஸ்ரீலங்கா அரசின் எடுபுடிகள், சொம்புகாவிகள் என்ற ஊடகம் தான் அந்த ஊடகம். அந்த ஊடக பசியை தீர்ப்பதற்காக தம்பி நீங்க போய் குந்திக்கொள்ளுங்க. தயவு செய்து மருத்துவன் சார்ந்து உங்களுக்கு ஆதரவதெல்லாம் அரசியலுக்கு நீங்க போக வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு தற்காலிகமாக விடுகிறேன். தமிழர் தாகம், தமிழர் தாயகம். முடிந்த அளவுல இந்த காணொலியை அந்த மருத்துவர் டாக்டருக்கு அனுப்பி வையுங்கோ. நன்றி.